ஹாய் ஹலோ மக்களே. மல்லிகை ஜாமான் வீடியோ வந்து நான் போட்டதே கிடையாது. ஏன்னா நான் வாங்கினதானங்க போடுறதுக்கு, நான் வாங்குறதே கிடையாது. ஏன் வாங்கலன்னு ரீசன்னா, பாப்பா 6 மாதம் ஆச்சு லண்டன் போய். 5 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆயிடுச்சு இல்லையா? 6 மாதம் ஆச்சுங்க. இந்த லண்டன் போகிற அலப்பறையில் என்ன பண்ணாங்கன்னா, டிமார்ட்டு போகிறது, லூலு மால் போகிறது, கடைக்கு போகிறதுன்னு எனக்கு அது வேணுமா இது வேணுமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஜாமானை வாங்கி போட்டால் கடைசியில் ஃப்ளைட்டு ஏறும்போது 45 கிலோ தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தா 2 தேன் பாட்டில் 2 இது எல்லாமே அவங்க அப்பா தான் சாப்பிட்டு முடித்தாங்க. இன்ன வரைக்கும் இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தா மல்லிகை ஜாமானும் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் அரைச்சி, பருப்பு பொடி, இப்போ இட்லி பொடியிலேருந்து ஏகப்பட்டதை அரைச்சி வச்சு என்ன பண்ணிட்டோன்னா என்ன பண்ணிட்டோன்னா மிச்சமாயிடுச்சு. ஏன்னா அங்கே ஏற்ற மாட்டேட்டாங்க. அவ்வளோவா 45 கிலோ தான். அப்புறம் ஹேண்ட்பேக் ஒன்று அவ்வளோதான் ஏற்றுறாங்க. அப்புறம் எனக்கே போக்குவரத்து சரி ரொம்ப முக்கியமான பொருளை மட்டும் அவளுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு மிச்சத்தெல்லாம் என்ன பண்ணிட்டா ரிட்டர்ன் கொண்டு வந்தாச்சு. அப்புறம் வீட்லேயே ஏகப்பட்டது பட்டாணி 4 பாக்கெட்டு அது இதுன்னு வாங்கிட்டு நிறைய ஏகப்பட்டுச்சாமா. 4 பக்கெட்டு 2 அண்டா இருந்துச்சுங்க. இந்த 6 மாதமோ நானும் அவங்க அப்பாவும் சொன்ன வேலை இல்லாததுக்கு இது வரைக்குமே நாங்கள் வச்சு ஒட்டிட்டோம். வேலை எல்லாத்துக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை இல்லைன்னு சொன்னது தப்பு, செய்யாமையா இருக்கீங்க, வேலை செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. ஓகே மக்களே, அவங்களுக்கு உடனே என்னை இப்படியே சொல்கிறாங்க. நான் உண்மை தானேங்க, உண்மையாக தானே பேசணும் அப்படின்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் என்னன்னா அது கொஞ்சம் உதவியாக இருந்துச்சுன்னு அதனால் கடைக்கே போகிறதில்ல. அப்படியே தின்னாலும் டீ தூள் இப்படி சின்ன சின்ன விஷயம் பொருள் தான் வாங்க. அப்புறம் மாடியில் காயெல்லாம் இருக்குது, உங்களுக்கே தெரியும், வீடியோ போட்டிருக்கோம். அதை வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ஓட்டியாச்சுங்க. அப்புறம் இப்போ தான் போய் நானும் ஃபங்க்ஷன் வரும், தீபாவளி வரும், அப்போ மட்டும் கொஞ்சம் இல்லாத பொருளை வாங்கிட்டேங்க. அப்புறம் அரிசி சிப்பம் எல்லாமே இப்போ சரி வளகாப்புக்கு நமக்கு நிறைய ஜாமங்க தேவைப்படும், அதெல்லாம் வாங்கிட்டோங்க. இது பார்த்தீங்கன்னா வெல்லம் பொட்டுக்கெல்லாம் நாளைக்கெல்லாம் செய்கிறது, இது பொங்கல் வைக்கணும், அப்புறம் நிறைய பொருள் அரிசியெல்லாம் கிளறணும் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் வந்து மல்லிகை ஜாமான் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தட்டுகளுக்கு வந்து 3 சாக்லேட்டு, அப்புறம் கல்கண்டு, இது வந்து ஆரஞ்சு மிட்டாய். சரி டிமாண்ட் எடுத்து போடுறோம், ஒரே இதாக எடுத்து போடுறது போட்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா பாப்பா இனிமேல் சரி வளகா முடிச்சுப்பங்க இருப்பா, அவளுக்கு இந்த சோப்பு வேணுன்றதுனால வாங்கி வைக்காமல் இருந்தோம், அவளுக்கு வாங்கியாச்சு. இது பார்த்தீங்கன்னா அதாவது தனியாக போய் ஏன் பொருள் வாங்கினா, பாப்பாவுக்கு வந்து இந்த மேகி இந்த கிப்பி வந்து தீர்ந்துருச்சு அப்படின்னா அங்கே வந்து காஸ்ட் இது ரொம்ப ஜாஸ்தி இருந்தாங்க. ஒரு தெரிஞ்ச பையன் வந்து அவங்க கேரளா வந்துருக்குறாங்க. சரி அவங்களுக்கு பார்சல் போட்டுவிட்டா பாப்பாவுக்கு கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அதனால சரி எனக்கு இது வாங்கி வச்சுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் சரி நம்ம போய் தனியாக வாங்கினா அதுக்கு செலவு பண்ணிவிட்டு இந்த செலவாக வந்து நம்ம வாங்கி வச்சிடலாம் சொல்லிட்டு 10 மேகி பாக்கெட்டு ஹிப்பி சாப்பிடக்கூடாது தாங்க, நாங்கள் செஞ்சு கொடுக்கவே மாட்டேன். ஆனால் அங்கே கிடைக்காதனால எப்பயாவது ஒரு டைம் வந்து சாப்பிட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நான் வீட்டில் மிளகாத்தூள்லாம் அரைச்சி கொடுத்துட்றேன்னா வேண்டாமா, எனக்கு பருப்பு பொடியும் இந்த மட்டன் மசாலா ரசப்பொடி இது மட்டும் வேணுங்கிறதுனால அவளுக்காக இதெல்லாம் வந்து நான் வந்து எப்பயுமே வந்து இதெல்லாம் அவளுக்காக வாங்கியிருக்கோம். இதெல்லாம் பார்சல் போட்டு விட்டோன்னா திரும்ப காமிக்க முடியாது. அதனால் வந்து பிரியாணி மசாலா 3 அப்படி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம இந்த ஒரு மாசியில் வந்து கொல்லிமலை சந்தையில் வந்து மளிகை ஜாமான் போடுவாங்க. அது போன வருஷம் வாங்குறதே வந்து எனக்கு நிறைய இருக்குதுங்க. அதனால இந்த வருஷம் வந்து கம்மியாக தான் வாங்குவேன். அப்புறம் டெலிவரிலாம் ஆயிடுச்சுன்னு ஒரு 3 மாதம் தான் இருக்குது, நமக்கு நிறைய ஜாமான் தேவைப்படும். சரி அதனால் வந்துட்டு நம்ம அப்போ போய் அங்கே எல்லா பொருளும் எண்ணெய் இதெல்லாமே அங்கேயும் நிறைய கிடைக்கும். சரி அதை வாங்கிட்டு இப்போ கொஞ்சம் அளவாக இப்போ ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி மட்டும், ஏன்னா நம்ம கொண்டு போகிற காசை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு தேவையான மளிகை ஜாமான் மட்டும் எல்லாமே வாங்கியாச்சு. வாங்கிட்டு பாப்பாவுக்கு பார்சல் போட்டு விடணுனால அதையும் கொஞ்சம் வாங்கியாச்சுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அவ்வளோ காமிக்கிறீங்களா, பாத்திரத்தை காமிக்கல தெரியலைங்களா, பாத்திரம் வட்டாக்கில் வச்சுருக்கேன். சரி ஓகே மக்களே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கியாச்சு. ஏன்னா இப்போ மிளகாத்தூள்லாம் வந்து நான் அவ்வளோவா வந்து வாங்க மாட்டேன் வெளியில். இந்த மாதிரி பை 1 கெட் 1 போடுறாங்க இல்லைங்களா, அப்போ வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். 10 ரூபா வந்து பை 1 கெட் போடும்போது நமக்கு கம்மியாக இருக்கும். இந்த இதில் நாட்டுக்கோழி மசாலா, அப்புறம் இடித்து சாம்பார் பொடி, அப்புறம் வந்து இட்லி பொடி எல்லாம் மேக்ஸிமம் நான் வீட்டில் தான் அரைப்பேங்க. அதெல்லாம் கடலப்பருப்பு இந்த ஜாமான்லாம் இல்லாமல் அரைக்காமல் வச்சுருந்தேன். இனிமேல் எல்லாமே அரைச்சி வைக்கிற மாதிரி இருக்கும். மிளகா மல்லியெல்லாம் இருக்குது, ஆனால் காயப்போட்டார்கள். இந்த ஃபங்க்ஷன் ஊருக்கு போனனால வந்து என்னால் வீட்டில் இருந்து எதுவுமே செய்ய முடியல. மற்றபடி நீ ஃபங்க்ஷன் இன்னும் 2 நாளாக வச்சுக்கிட்டு நம்ம காய வச்சு அரைக்கிறது இதெல்லாம் முடியாது. அதனால் இந்த ஒரு 2 நாள் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி, ஏன்னா எனக்கெல்லாம் வந்து கை வந்து தூவி பழக்கம் இல்லைங்க, அள்ளி போட்டு தான் பழக்கம்.
அதெல்லாம் வந்து மிளகாத்தூள் எனக்கு நிறைய தேவைப்படும். பாப்பாவுக்கு பருப்பு பொடி மட்டும் கேட்டிருக்கிறா. பருப்பு பொடி இதை மட்டும் வந்து அவளுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுருவோம். அவ்வளோதாங்க. பொருள் வந்து கம்மியாக தான் வாங்கியிருக்கு. அவள் வீட்டுக்கிட்ட நல்லா வண்டியில் வரும், அதனால் அதெல்லாமே வாங்கி வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு அவங்களுக்கும் ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு சிம்பிளாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா சரி ஃபங்க்ஷன் தானே இருந்தாலும் போட்டுக்கலாம். சரி என்ன ஒரு சின்ன இதுன்னா வந்து எங்கள் சின்ன பாப்பா அங்கே இல்லாது கொஞ்சம் கவலையாக இருக்குது. எனக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு ஜாமான் வாங்க போகும்போதெல்லாம் அவளோட நினப்பாவே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நம்ம இந்த சொன்னோம்ல வீடியோ போடுறதுனால நமக்கு அந்த கான்செப்ட் வந்து இப்படி போயிடுச்சு. இப்படின்னா ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும், நம்மளும் இங்கே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவளுக்காக நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்துட்டு எல்லாமே வந்து சரி இதுவே வந்து நாளைக்கு ஃபங்க்ஷன் ஞாயிற்றுக்கிழமை பண்ணும்போது எல்லாத்தையும் எனக்கு காமிமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அதனால் ஒவ்வொன்றா காமிச்சிட்டு சரி அவளும் பாப்பால அப்படின்னால இந்த வீடியோ போட்டுட்ருக்கேங்க. ஓகே மக்களே, நீங்கள் வந்து நான் வந்து ஜாமான் வந்து இப்படி போய் எனக்கு வந்து ஒரு நிமிஷம் போய் கடையில் வாங்குறது அது வந்து எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒவ்வொரு அன்னாடும் வந்து நமக்கு பைசா கிடைக்கிது, நம்ம அன்னாட வேலை செய்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம டெய்லி கையில் காசு வச்சுட்டு போய் கடையில் போய் வாங்குறது ஒவ்வொரு பொருளும் வாங்கலாங்க. ஆனால் அப்படி கிடையாது. எனக்கு வந்து மொத்தமாக வாங்கி போட்டேன்னா வெளியில் வந்து எதுக்குமே போகக்கூடாது. நம்ம வார காய்கறிக்கு போகலாம், இல்லைன்னா மாடியில் இருக்கிறத பறிச்சுக்கலாம். இதை வச்சு நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். வீட்டில் பொருள் இருந்துச்சுன்னா நம்ம என்ன வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஒவ்வொரு நடைக்கு போய் கடையில் ஒரு இது தீர்ந்துருச்சு கடுகு தீர்ந்துருச்சு வாங்கும்போது நமக்கு ரேட்டு ரொம்ப வந்து வீட்டுலாம் பார்த்திங்கன்னா எந்த கடையில் நீங்கள் பக்கத்தில் எடுத்தாலுமே ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சிலர் அப்படி பழகிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வார சம்பளம் டெய்லி சம்பளம் அது தெரிஞ்சுக்காது. நம்ம மாதிரி மாத சம்பளம் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி கையில் வந்து எப்பயுமே காசு இருக்கும், அதை மாற்றுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். நானும் 500 நோட்டு மாற்றுறதுக்கு ரொம்ப யோசிப்பேன். அது ஏன் 100 நோட்டை மாற்றுறதுக்கே யோசிப்பேன். அந்த மாதிரி ஆள் நானாக. அதனால் பார்த்துட்டு மொத்தமாக தான் வாங்கி வச்சுப்பேங்க. ஓகே மக்களே, என்னப்பா நீ ஏதாவது சொல்லணுமா? ஒன்று சொல்லியா? ஏன் என்ன சொல்லி முடிச்சா சரி. நான் ஓகே மக்களே, இது என்னன்னு தெரியலங்க. ஃபேஸ் மாஸ்க்குன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு பாப்பா அப்படி தட்டா இவனும் இப்போ இதை எடுத்திருக்கா. இந்த முகத்துக்கு போடுவான்னு நினைக்கிறேன். சரி அவங்க போட்டு படிச்சுன்னு இருக்கணும். விசேஷக்காரங்கள்ல அவங்க ஃபங்க்ஷனுக்கு இருக்கிறாங்க. நம்ம வந்துட்டு ஆக்சுவலி எப்பயுமே நம்ம எப்படி பண்ணுறோமோ வந்துட்டு கிளம்ப பார்க்கலாங்க. என்ன அலைச்சல் அலைய போகிறோனோ நாளைக்கு என்னென்ன செய்ய போகிறோன்னு எனக்கே தெரியல. காலையிலேருந்து மார்க்கெட்டுக்கு வேறு போகணும், பழங்கள்லாம் வேறு அவங்க சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமைக்க ஆரம்பிக்கணும். பார்க்கலாங்க. நம்ம சமையல்காரங்களாம் வச்சோம்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ 17 கிலோ ஏதாவது சமைக்கிற மாதிரி இருக்கும். நானே தான் செய்யணும்னு இருக்கிறேன். பார்க்கலாம், ஏதாச்சும் ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தால் பார்க்கலாம். இல்லைன்னா நம்மளே எப்படியோ செஞ்சிட வேண்டியது தான். நல்லா தான் இருங்க சாப்பாடு. நானே செய்யலான் இருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படி எனக்கு தெரிஞ்சு வந்து 2000 3000 வரமாட்டாங்க. கண்டிப்பாக 5000 ரூபா 3 ரூபா கண்டிப்பாக கேட்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஐடியா பண்ணி நம்ம செஞ்சிடலாம் எல்லாமே. ஆனால் அவங்க வந்து இன்னது இருக்கணும், இந்த டைத்துக்கு தான் செய்யணும்னு சொல்லுவாங்கனால நான் சமையல் வேணாம்னு சொல்லிட்டு நானே பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கேன். நமக்கு ஆக்சுவலி பண்ணுனது தான் இன்னும் கொஞ்சம் கூட பண்ண போகிறோம், அவ்வளோதான். கொஞ்சம் இது ஜாஸ்தியாக பண்ணுறதுனால பண்ணிக்கலாங்க, நம்ம சாப்பிட்றது தானே. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வெளியில செய்யணும். நாளைக்கு தேங்காய்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த தோப்பில் தான் போய் வாழை மரம் வாங்கணும்னு நினச்சோம். கடைசியில் அங்கே வந்து வாழை மரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பூவுக்கு மட்டும் சொல்லிட்டு வந்துருக்குறோம். பூவுக்கு சொல்லிட்டு தேங்காய் மட்டையோட வாங்கினா வாழைத்தாறு ஐயோ மாற்றி சொல்லிட்டுனாமா. வாழைத்தாரா வாங்கினா கொஞ்சம் பெருசாக இருக்கும் பழம் அப்படி சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்படி தான் வாங்கியிருந்தோம். சரி அது மாதிரி வாங்கலாம்னு நினச்சோம். ஆனால் கிடைக்கவே இல்லைங்க. 2 இடம் போய் 2 இடமும் கிடைக்கல. தேங்காய் வந்து மட்டையோட வாங்கணுன்னா உரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், 1-2 பெரிய தேங்காவே கிடைக்கும், 1 சின்னதும் நமக்கு கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் பட்ஜெட்டும் கம்மியாக இருக்கும். இல்லை நம்ம கிலோவில் போய் வாங்கினா கண்டிப்பாக 70 ரூபா சொல்கிறாங்க. ஒரு 3 காய் 4 காய் கூட நிற்காதுங்க. இது பார்த்தீங்கன்னா 4 காய் 100 ரூபா ஒரு இடத்துல இருக்குது. இது வந்து 20 ரூபா 25 ரூபா சொல்லி வாங்கியிருக்கிறோம். பெரிய காயாக இருக்குது. கொஞ்சம் தட்டுக்கு நல்லா வச்சுட்டு மிச்ச காய் வந்து யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டு ஒரு எத்தனை 25 தேங்காய் வாங்கிக்கலாம். 25 மட்டையோட. ஏன்னா மட்டை நமக்கு தேவைப்படும். நீ வெயில் காலம் ஃபுல்லாக அடிக்குது இல்லைங்களா, நம்ம வந்து மாடியில் செடி வச்சுருக்கனால அதாவது மூடாக்கு போடுறதுக்கு நமக்கு தேவைப்படும்.
அதனால் அந்த மட்டையை வந்து எக்ஸ்ட்ரா நான் வாங்க சொல்லியிருக்கேன். நான் அதை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, இந்த லண்டன் இது சொல்கிற இது லண்டன் போனப்போ இப்போ மளிகை ஜாமான் அலப்பறம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு இதில் வீடியோவில் காட்டுறோம் பாருங்க. அவ்வளோ ஜாமாங்க. எனக்கெல்லாம் இப்போ வரைக்குமே திங்ஸ் இருக்கிறத பார்த்து ஒவ்வொன்றும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது மாதிரி பார்த்து இது வரைக்கும் இப்போ வாங்கணுன்னே கிடையாதுங்க. ஒரு பச்சை பயிராக இருக்கட்டும், தட்டை பயிர்லேருந்து எல்லா பயிர்லேருந்து அப்படியே இருக்குதுங்க. அதெல்லாம் எல்லாம் முடிச்சாச்சு. அரிசி எல்லாம் முடிச்சாச்சு. பிரியாணி அரிசி பார்த்தீங்கன்னா 4 வகை, அந்த வரகரிசி தெனரிசி எல்லாத்துலேயும் பாக்கெட் எடுத்து வச்சு இப்போ அது நாங்கள் தான் செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம். ஏன்னா அங்கே எல்லாமே கிடைக்குது. இப்போ அங்கே வந்து பரவாயில்ல, சவுத்தில் போய் நான் எதுவுமே பாப்பாவுக்கு கிடைக்காது, கஷ்டப்பட வசதி எல்லாம் வாங்கினேன். இப்போ பார்த்தா எங்களை விட நல்லா அவள் தான் ஹெல்த்தியாக சாப்பிட்றா. ஏன்னா எல்லாமே வாங்கி கொடுத்தோம். பழம் கூட ஆப்பிள்லாம் வந்து ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும், நான் வாங்கி கொடுக்க மாட்டோம். மற்ற சீசன் ஃப்ரூட் எப்போ வருதோ அதுதான் வாங்குறது எல்லாமே. அப்போ இப்போ பார்த்தா அங்கே போய் பறித்து சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. ஆப்பிள் கிடையாது. இப்போ தான் கலந்து 2 முட்டை ஆப்பிள் என்னென்ன பழம் ஃப்ரூட்ஸ்லாம் வாயிலே வர மாட்டேங்குது எல்லாமே. அவ்வளோதாங்க. நம்ம பிள்ளைங்க எங்கே போனாலுமே நல்லா இருக்கும். நம்ம பிள்ளைங்களும் இல்லைங்க, எல்லா குழந்தைங்களுமே வந்து தாய் தப்பனை விட்டு போய் படிக்கிற குழந்தைங்க எல்லாமே வந்து அவங்க ஹெல்த்தியாக நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக நல்லா ஃப்ரெஷ்னஸ்ஸாக அவங்க என்ஜாய்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இங்கே நிம்மதியாக இருக்க முடியும். என்னன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி சின்ன விஷயம் வரும்போது நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், 5ஆம் மாதத்துக்கு தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டா. அதை பார்த்ததுமே எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இது கொஞ்சம் பெரிய ஃபங்க்ஷன் தான். இது எல்லாரும் அவளுக்கு வந்து கூட்டமாக பார்த்தாவே அழுக ஆரம்பிச்சிடுறா. சாப்பிடும்போது அழுகிறா, கூட்டம் இல்லைன்னா நார்மலாக பேசிடுறா, எல்லாம் பண்ணிடுறா. அந்த 5-6 மாதம் வந்து அவங்களுக்கு போனது தெரிய மாட்டேங்குது. ஆனால் அதுக்கப்புறம் நாள் போக வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் போல். என்னங்க பண்ணுறது, படிக்க போயிருக்காங்கன்னா நம்மளும் எல்லாத்தையும் பாசத்தை கொஞ்சம் மறைச்சி வச்சுட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா நம்மளும் அவங்களுக்கு வந்து தைரியம் சொல்கிற இடத்துல நம்ம இருக்கணும். நம்மளும் சேர்ந்து கஷ்டப்படக்கிறதுனால தான் நான் வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுறேன். இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன ஃபங்க்ஷன் வரும்போது எனக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே மக்களே, அவள் இந்த வீடியோ பார்த்து இது பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி தான். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏதோ என்னால் வந்து நான் ஜாமான் காட்டணுன்றதுக்காக கிடையாது, சில விஷயம் வந்து இது அப்போ அவளை ஜாமான் வாங்கி போட்டால் எங்கள் 2 பேர் தானேங்க, நமக்கு தேவையான அளவாக வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். இந்த பிள்ளைங்க இருந்துச்சு நம்ம ஹிப்பி நூடுல்ஸோ அது இதுன்னு வாங்குவோம். இப்போ வந்து நமக்கு என்ன தேவை, காய்கறி இருக்குது, அரிசி மொத்தமாக அரிசி வாங்கி போட்டு கோதுமை எல்லாமே கிடைக்கிது, அதெல்லாம் அரைச்சி வச்சு நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சுக்கிட்டாவே நமக்கு போதுங்க. பிள்ளைங்களுக்காக மட்டும்தான் இதெல்லாம் வாங்குறது, இதெல்லாம் அனுப்புன்றதுனால ஜாஸ்தி வாங்கியிருக்கேன். இல்லைன்னா நான் போய் இருந்து மிளகாத்தூள்லாம் கடையில் வாங்கவும் மாட்டேன். இந்த பை 1 get 10 போடும்போது மட்டும்தான் இந்த தீபாவளி பொங்கல்னும் போது, ஏன்னா நம்ம அப்போல்லாம் கொஞ்சம் பல்காக காசு கிடைக்கும், அப்போ எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த காசு இல்லாத நேரத்தில் இதெல்லாம் யூஸ் ஆகிக்குன்னு சொல்லி தான் வாங்குறது. ஓகே மக்களே, நாளைக்கு வந்து மார்க்கெட் போய்ட்டு வந்து அந்த வீடியோ உங்களை பார்க்கலாம் மக்களே. பாய்.